வணக்கம் நண்பர்களே. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நம்ம முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்ட்ரின், இந்தியாவினுடைய அணு ஆயுத கோட்பாடு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் அஃபிஷியலாக நாம் இதை நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றது இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின்குள்ளே வரக்கூடிய ஒரு அம்சம். சரி, இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின், இந்த அணு ஆயுத கோட்பாடை நாம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். இந்தியா 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய சரௌண்டிங் நெய்பர்ஹுட் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய நாடுகள் பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள் நமக்கு ஒரு எதிரி போல அவங்க உருவாகிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா எந்த நாடையும் ஒரு எதிரியா, அதாவது அட்வர்சரியாக பார்க்கலாம். ஆனால் இந்த நாடுகளுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, இந்தியாவை எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த காரணத்தினால இந்தியா நம்முடைய இறையாண்மையை பாதுகாக்கணும், நம்முடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வெப்பன்ஸை நாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். 1947 இந்தியாவினுடைய ஒரு நிலை என்ன அப்படின்னா, உலகத்தில் அணு ஆயுதமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், அதாவது அணு ஆயுதங்களை நாடுகள் கைவிடணும் அப்படின்னு சொல்கிறது. இதையே நம்ம அந்த காலத்தில் சப்போர்ட் பண்ணோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் இந்தியா நாமளே அணு ஆயுதத்தை உருவாக்கணும். காரணம் என்னென்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் நம்மளுக்கு இது ஹாஸ்டேலாக இருந்தது. ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கிடையாது. நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்ததுனால நாம் என்ன பண்ணோம்னா, நாமளே நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கணும். 1974 ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டை நம்ம பண்ணோம். செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை 1998 பண்ணோம். 1998 செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் முடிஞ்ச உடனே இந்தியா நம்ம என்ன சொல்கிறோன்னா, உலகத்துக்கு இந்தியா ஒரு அஃபிஷியல் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அப்படின்றத அறிவிக்கிறோம். இந்த 1998 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு சில சர்ச்சைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணாங்க. நீங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்குறீங்க, மற்ற நாடுகளை அச்சுறுத்தலுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னு இந்தியா மேலே நிறைய அக்குசேஷன்லாம் வந்துச்சு. ஜப்பான் போன்ற நாடுகள் கூட பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறையா அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மற்ற நாடுகள்லாம் ஒரு சஸ்பிஷன், ஒரு சந்தேகத்தோடைய பார்த்த ஒரு நிலை இருந்தது. இந்த காரணத்தினால நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா, நம்முடைய பாதுகாப்புக்காக அணு ஆயுதத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆனாலும் மற்ற நாடுகள் நம்ம மேலே ஒரு கிரெடிபிலிட்டி வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக 2003 இந்த வருடத்தில் இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படின்ற அணு ஆயுத கோட்பாடை நம்ம அந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்தியா அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடு, ஆனால் இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கோம். இதை நாங்கள் அழிவுக்காக வைக்கல, மற்ற நாடுகளை அச்சுறுத்துறதுக்காக, வைலன்ஸ்க்காக, அட்டாக் பண்ணுறதுக்காக, வாருக்காக நாங்கள் வைக்கல அப்படின்றத அஃபிஷியலாக சொல்கிறோம். இதுதான் இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின். இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின் சொல்லக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நியூக்ளியர் டாக்ட்ரின் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி டாக்குமெண்ட். அதுக்குள்ளே இருக்க சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னா, மினிமம் கிரெடிபிள் டிட்டரண்ட். இதற்காக நாங்கள் அணு ஆயுதத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மினிமம் கிரெடிபிள் டிட்டரண்ட் அப்படின்றது என்னங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். டிட்டரண்ட் அல்லது டிட்டர், இந்த வார்த்தையினோட அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய எதிரியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க. உங்களை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் எதிரியை டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க. இதுதான் இந்த டிட்டரன்ஸ். என்னுடைய எதிரி என்னை அட்டாக் பண்ணக்கூடாது, அதற்கான ஒரு குறைஞ்சபட்ச பாதுகாப்பு. இதுதான் இந்த கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ். அப்போ அதற்காக தான் நாங்கள் அணு ஆயுதத்தை வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம டாக்ட்ரின் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. அப்போ மற்ற நாடுகளை அச்சுறுத்துறதுக்காக இது இல்லை, மற்ற நாடுகளை அழிக்கிறதுக்காக இல்லை, என்னுடைய எதிரி என்னை அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதுக்கான குறைஞ்சபட்ச பாதுகாப்பு தான் இது அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது அடுத்த பாயிண்ட் தான் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ். நோ ஃபர்ஸ்ட் யூஸே ஆக்சுவலாக நியூக்ளியர் டாக்ட்ரின் நிறைய பேர் சொல்லுவாங்க. நியூக்ளியர் டாக்ட்ரின்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரின்சிபிள் தான் அந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ். இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னொரு நாடு இந்தியா மீது அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த நேரத்தில் நாங்கள், அதாவது இந்தியா திரும்ப அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ். அதாவது நாங்களாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நோ ஃபர்ஸ்ட் யூஸ் மூலமாக சொல்கிறோம். அந்த நாடு அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய நாடாக இருக்கணும், இந்தியா மேலே அட்டாக் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் எங்களுடைய அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். இதுதான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை அவங்க ஒரு கவர்ட்லி ஆக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியா பயந்து போய் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறாங்க.
இப்போ நிறைய இளைஞர்கள் அடிக்கடி ரைஸ் பண்ணுவாங்க, என்கிட்ட கூட அதை பற்றி சொல்லுவாங்க. சார் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கரெக்டாக, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை மாற்றலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நோ ஃபர்ஸ்ட் யூஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிறது, என்னை யாராவது அட்டாக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிங்கன்னா நான் திரும்ப அட்டாக் பண்ணுவேன். ஆனால் அதோடு சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்படி திரும்ப அட்டாக் பண்ணும்போது உனக்கு உத்தரவாதம் கிடையாது. என் மேலே சீண்டிட்ட அப்படின்னா அணு ஆயுதத்தை நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணுவேன், உன்னுடைய டேமேஜுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படியும் சேர்ந்து சொல்கிறோம். நோ ஃபர்ஸ்ட் யூஸை சேர்த்து இதையும் நம்ம சொல்கிறோம், அஃபிஷியலாக சொல்கிறோம், மற்ற நாடுகளுக்கு சொல்கிறோம். நான் யாருடைய வம்புக்கம் போல, நான் பீஸ் லவ்விங் கண்ட்ரி, என் மீது நீ வயலன்ஸை யூஸ் பண்ணனா நான் ரிட்டாலியேட் பண்ணுவேன், என்னுடைய அணு ஆயுதத்தை வச்சு ரிட்டாலியேட் பண்ணுவேன். ரிட்டாலியேட்டுங்கிறது நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது உனக்கு கேரண்டி இருக்காது, உன்னுடைய நாடே கூட அழிஞ்சு போகலாம் அப்படின்றத சொல்கிறோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ அது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கக்கூடாது, சாராம்சத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் நியூக்ளியர் டாக்டர்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு நாடு அதுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லை, வெறும் கன்வென்ஷனல் வெப்பன் தான் இருக்குது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அல்லாத வெப்பன்ஸை வச்சு ஒரு வேளை இந்தியாவை தாக்க முயற்சிதுன்னா அந்த டைமில் நாமளும் கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் வச்சு தான் சண்டை போடுவோம். நாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட மாட்டோம். இதையும் நம்ம சொல்கிறோம். அதாவது மற்ற நாடுகளை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் பார்க்குறோம். ஒரு வேளை இந்தியா நாடோட சண்டை போடுற மாதிரி இருக்குது, வார் வருதுன்னா கூட அது நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக இருந்தால் நாம் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஒரு பேலன்ஸ் இருக்குது. நீ நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுத்தால் தான் நானும் எடுப்பேன், அப்படி எடுக்கும்போது உனக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே போல் நீ விதிகளை மதித்து கன்வென்ஷனல் வெப்பனை வச்சே யூஸ் பண்ணுற, அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அல்லாத வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறேன்னா நானும் நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். அதே போல் உத்து கவனிங்க, இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், அதாவது இந்த வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒருவேளை இந்தியாவை அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுப்போம், அதையும் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துருவோம் ரிட்டனாக. ஆனால் கன்வென்ஷனல் வெப்பன்ஸை எடுத்தால் ஒன்று நாங்கள் மதிப்போம். அதே நேரத்தில் நீங்கள் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வெப்பன்ஸை எடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது அணு ஆயுதமாக இல்லைனா கூட நாங்கள் அணு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணுவோம். இதையும் இந்தியா நாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நியூக்ளியர் டாக்டரினில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, சைனா இருக்குல்ல, சைனாவும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை வச்சுருக்காங்க. சைனா இந்தியாவுக்கு முன்னாடி அணு ஆயுதத்தை உருவாக்கினாங்க 1964. நம்மளை மாதிரியே ஃபிஷன் பாம் இருக்குது, ஃபியூஷன் பாமும் இருக்குது அவங்க கையில். 1998 ஃபியூஷன் பாமையும் நம்ம டெட்டனேட் பண்ணோம். சைனா 1964 அணு ஆயுத சோதனை நடத்த உடனே அவங்களும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை கொண்டு வராங்க. உத்து கவனிச்சோம்னா சைனாவுடைய நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, இந்தியாவுடைய நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைனாவுடைய பாலிசி அன்கண்டிஷனல் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. இதில் உத்து கவனிச்சிங்கன்னா இந்தியா நாம் என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் வெப்பனை வச்சு என்னை அட்டாக் பண்ணனா இந்தியா எங்களுடைய நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் எடுத்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிலாம் நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுக்க மாட்டோம். இதே தான் சீனாவும் சொல்லுது. என் எதிரி நீ என்னை நியூக்ளியர் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணனா சைனா ஆகிய நான் என்னுடைய நியூக்ளியர் வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது அன்கண்டிஷனல். இந்தியா நாம் கூட ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ஒருவேளை நீங்கள் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எடுத்தீங்கன்னா நாங்கள் திரும்ப நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா இதை சொல்லலை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைனா பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் வெப்பனை வச்சு சைனாவை அட்டாக் பண்ண முயன்றால் தான் சைனா திரும்ப நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுக்கும். இந்தியா, சைனா நம்ம ரெண்டு நாடுகளுமே டெமோக்ராட்டிக் அப்ரோச் மோர் ஆர் லெஸ். நாம் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் இந்த டாக்டரினை ரெண்டு நாடுகளுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்னும் நிறைய நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா ரெண்டு நாடுகளும் மிக சக்தி வாய்ந்த நாடுகள், நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க கையில் இருக்குது. அது இல்லாமல் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், நார்த் கொரியா, பாகிஸ்தான் இவங்க கையிலேயே வெப்பன்ஸ் இருக்குது. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை எங்கள் கையில் வெப்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல. ஆனால் எவிடன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேல் கையிலையும் வெப்பன்ஸ் இருக்குது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஆனால் நான் சொன்னது போல் அஃபிஷியலாக அவங்க டிக்ளேர் பண்ணல. அப்போ இந்தியா, சைனா தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ், அது இல்லாமல் பாகிஸ்தான், நார்த் கொரியா, ரஷ்யா இந்த நாடுகள் பொறுத்த வரைக்கும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிரி நியூக்ளியர் வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ணலனா கூட தேவைப்பட்டால் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ்க்காக அந்த சொந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவங்க ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு
இந்த நாடுகளுடைய கொள்கை சொல்லுது. உதாரணத்துக்கு பாகிஸ்தானுடைய டாக்டரினும் இதுதான் சொல்லுது. எதிரி நாடு எங்கள் மேலே ஏதாவது பிளான் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டாக்டரின் சொல்லுது. இதுதான் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அண்ட் இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்டரின். நன்றி.